श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இப்போ ஒரே ஜீவன், அந்த ஒரு ஜீவனம் பிரம்மத்துக்கு அவித்யை அதனால கல்பிக்கப்பட்டவன். அந்த ஜீவன் ஒன்றிதான் உண்மை, மீதி ஜீவன்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவனுக்கு ஒரே ஒரு சரீரம் தான் இருக்கு, பல சரீரங்கள்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னா அவ சொன்னா. அத கண்டனம் பண்ணினார். இப்ப திருப்பி என்ன அப்படின்னா, உன் சித்தாந்தத்துல நீ இப்ப என்ன சொல்றக்க, அவித்யினால பாதிக்கப்பட்ட பிரம்மந்தான் ஜீவன், அது ஒண்ணுதான். அத மாதிரி அதுக்கு உதாரணம் என்ன சொன்னா, அவ சொப்ன திருஷ்டாந்தம் சொன்ன. கனவுல எப்படி இருக்கா, அவ கனவுல இருக்கிற மாதிரி இது அப்படின்னு சொன்னாது. கனவு திருஷ்டாந்தத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஞானம் தானே இங்க இருக்குது, ஞானம்தான் இருக்குது. ஞானம்தான் இருக்குன்றதுனால உண்மையிலேயே அங்க உடம்பு கிடையாது, உடம்புன்றதே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொப்னத்துல சத்ருவை பாக்குறேன், மித்ரால பாக்குறேன், ஸ்நேகிதால, வேண்டிய உறவுக்கார பாக்குறேன், உறவுக்காரா எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சொப்னத்துல எல்லாரையும் நான் பார்த்தா கூட அவள்தான் எப்படி நம்ம விழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஜாகிரத அவஸ்தையில எப்படி பேசுவா, எப்படி விவகரிப்பா, அந்த மாதிரி அவ வரதில்லை. அவாவா அவாவா இடத்துலதான் இருக்கா. ஆனா சொப்னத்துல எல்லாம் வருது. அது இப்போ அதுக்கு நீ என்ன சொல்லணும், அது அந்தந்த புருஷன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு இது பண்றான், நிர்மாணம் பண்றான் அப்படின்னுட்டு நாம சொல்லணும். அப்போ அதனால எல்லாம் பொய் தானே, எல்லாம் பொய் தானே. அது மாதிரிதான் இந்த இடத்துல கூட எல்லாம் இது மாதிரிதான். ஒரே ஒரு சேதனம் தான் இருக்கான் சொப்பனத்துல, ஆனால் பல சேதனங்கள் நிக்கிறான். உண்மையா ஒரே ஒரு சேதனம் நான் படுத்துட்டு இருக்கேன், நான் படுத்துட்டு இருக்கும் எனக்கு கனவு நிறைய வருது. அந்த கனவுல நிறைய மனுஷா வர, அதுல இருக்கிற ஒத்த நான் ஒண்டிதான் உண்மை, மீதி எல்லாரும் பொய்யாதான் இருக்கா. அவளுடைய அனுபவம், அவளுடைய பேச்சு எல்லாமே வாஸ்தவிகம் கிடையாதுன்றோ. அந்த மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ ஒரே ஒரு சரீரம் தான் இருக்குது, ஜீவனை உடைய சரீரம் ஒண்ணுதான், மீதி எல்லாம் பொய், அதனால ஜீவனே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு ஜீவனால ஒரே ஒரு சரீரம் தான் அதிஷ்டிதமா இருக்குது. ஆனா லோகத்துல பல சரீரங்கள் இருக்கா மாதிரி, பல ஆத்மாக்கள் இருக்கா மாதிரி தெரியறது அப்படின்னு தெரியுது. இப்ப அதனால உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா மூணுதான் உண்மையா இருக்குது, மூணுதான் உண்மையா இருக்குது. என்னது? பரம்பிரம்மம் அது ஒரு உண்மை, அதுக்கப்புறம் அவித்யைன்றது அது உண்மையா இருக்குது. அந்த அவித்யினால கல்பிக்கப்பட்டவன் ஒரு ஜீவன் அது ஒண்ணு இருக்குது, அது கூட உண்மை இல்லை. ஆனா மூணு பேதம், மூணு விதமான பேதம் சொல்லணும். இப்ப என்ன கேள்வி வருது, அந்த பட்சத்திலேயே ஏக ஜீவ ஏக சரீரவாதம்னு ஒண்ணு சொன்னாலும் இல்லையோ, ஒரே சரீரம் ஒரே ஜீவன், அந்த வாதத்துல இப்போ தோஷங்கள்லாம் சுவாமி எடுக்கிறார். அதுலயும் பிரதானமான தோஷம் என்ன அப்படின்னா, யாருக்கு உபதேசம் பண்றா அத சொல்லு அப்படிங்கிற. இவன ஒரே ஒரு பிரம்மன் தான், அந்த பிரம்மத்துக்கு தான் அவித்யை வந்திருக்குது, அந்த அவித்யினாலதான் ஜீவனே கல்பிதனா இருக்கான். அப்படியானாக்க பல ஜீவன்கள் இல்லை, பல சரீரங்கள் இல்லை, அதனால யாருக்கு உபதேசம் பண்ற. ஆனா வேதாந்த ஞானம் இல்லாமல் எந்த இதுவும் வராது. நீயே சொல்றக்க சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படிலாம் நீ சொல்றக்க. சிரவணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியன் முகத்துல இருந்து உபதேசம் வாங்கிக்கிறது தான் சிரவணம்.
பிரமைகத்த விஞ்ஞானமே சரியானது அப்படின்னு ஆச்சாரியர் உபதேசிப்பார். அதை கேட்கறதுதான் சிரவணம் அப்படின்னுட்டு அவ சொல்றார். அத அனாரதம் மனதில பிரதிஷ்டை பண்ணணும். நீங்க சொல்றதே சரியா இருக்கு, ஆச்சாரியர் சொல்றது ரொம்ப சரி, யுக்தித பிரதிஷ்டாபனம் மனநம் அப்படிங்கிற லகு பூர்வ பட்சத்துல அத்வைத பட்சத்தை சாதிக்கும் பொழுது எம்பெருமானார். அதனால ஆச்சாரியன் சொன்னாரே அத அவர் சொன்னதுதான் சரி, அத நம்ம மனத யுக்திகளை கொண்டு இப்படிதான் இதுதான் சரியா இருக்கும், ஆச்சாரியன் சொன்னதுல ஒரு இதுவும் இல்லை, தவறும் இல்லைன்னு நம்ம கல்பிக்கிறது. இத மாதிரிலாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, இப்ப யாரு எப்படி உபதேசம் பண்ணா அத நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஆத்மாதான் இருக்குன்னு சொல்றீங்க. பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஆத்மாதான் இருக்குன்னாக்கா அந்த ஆத்மா ஒண்ணுன்றதுனால தனக்குத்தானே அது உபதேசம் பண்ணிக்குமா? தனக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கிறதுன்றது தவறா இருக்குமே. அகம் ஏவ பரம் பிரம்ம மஷ்யமேவ நமோ நமகான்லாம் அவ சொல்ற. நானே பிரம்மம், எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவ அர்த்தம் சொல்றா. அவ அந்த மாதிரி சொல்லும் பொழுது தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறதுன்றது எப்படி வரும்? அதுக்கு நானே உபதேஷ்டா, நானே ஸ்ரோதா, நானே உபதேசம் பண்றேன், நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது வைத்திகாரம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அனுன்மத்தனுக்கு இந்த மாதிரி வராதே. அது ரெண்டும் ஒன்னா வராத வேண்டும். குரு சிஷ்ய பாவம்ன்றது ஒத்தனுக்கே எப்படி வரும்? அது குரு சிஷ்ய பாவம்ன்றது ஒத்தனுக்கே வரவே வராது. அதனால லோகத்துல ரெண்டு பேரும் பேதமானதான் இருக்கணும். குருன்றவர் மேலதான் இருப்பார், சிஷ்யன்றவர் கீழதான் இருப்பார். ஏன்னா குருவை அப்படி ஒரு உபசக்தி பண்ணணும், பிரதிபத்தியோட அவர் திருவடியை ஆசிரியச்சு உபதேசம் வாங்கிக்கணும். அந்த குரு வேற, இந்த சிஷ்யன் வேற. அப்படிதானே லோகத்துல இருக்கு. நீங்க ஒரே ஜீவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாக்க எப்படி உபதேசம் வாங்கிக்கிறான்னு சொல்லுது. சரி, நாங்க அப்படி சொல்லல, பிரம்மனே உபதேசம் பண்றதுன்னு சொல்றோமே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா நீ தான் சொல்றக்க நிஷ்கணம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்றேன். இது நிஷ்களமா இருக்கு, அதுக்கு அவயவமே கிடையாது, பிரம்மத்துக்கு அவயவமே கிடையாது. அது நிர்விசேஷம் தானே நீ சொல்றக்க, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுக்கு. அப்படி இருக்கச்ச அந்த பிரம்மம் எப்படி உபதேசம் பண்ணும்? அதுக்குதான் ஒண்ணுமே இல்லையே. எதுவும் இல்லாத பிரம்மம், பேதமே இல்லாத பிரம்மமானது பேதத்தை கல்பிச்சுண்டு உபதேசம் பண்றதுன்னு சொல்ல போறியா? அதுவும் சரியில்லையே. ஏன்னா அது மாதிரி இல்லை, அதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இல்லாத ஒரு பிரம்மம், அதாவது நிர்விசேஷமான பிரம்மம் எப்படி ஒண்ணும் இல்லாத ஒரு ஜீவனுக்கு உபதேசம் பண்ணும்? அதுக்கு தெரியாது, பேதமே தெரியாது. அதுக்கு அபேதம் தான் தெரியும் அந்த பிரம்மத்துக்கு. அதுக்கு எல்லாம் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பொய்ன்னு தெரியும். கீதா பாஷை ஆரம்பத்திலேயே 2வது அத்தியாயத்துல உபதேசம் ஆரம்பிக்க தேவை, அத்வைதிகளுக்கு இந்த சாஸ்திராரம்பமே சித்திக்காதே அப்படின்னு விமர்சையா வைபவத்தோட அழகா விவரிக்கிற எம்பெருமானார். ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு சர்வஜன் தானே, பகவான் சர்வஜனாச்சு. பகவான் சர்வஜனா இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் எல்லாம் பொய்ன்னுட்டு. அப்படின்னா அர்ஜுனன் பொய் தானே. பொய்யான அர்ஜுனனுக்கு பொய்யான பீஷ்மாதிகளை பார்த்துட்டோ துரியோதனாதிகளை பார்த்துட்டோ பொய்யான பந்துத்துவம் உறவு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பொய்யா கஷ்டப்படுறான். அந்த பொய்யான மனுஷனுக்கு உண்மையான பிரம்மம், சர்வஜனான பரபிரம்மம் இருக்குது, அது உபதேசம் பண்றதுன்னு சொன்னா யாராவது அங்கீகரிப்பாளா? அது எப்படியா சரியா இருக்குமா அது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிற எம்பெருமானார். அதனால அந்த குரு சிஷ்ய பாவமே வராதே. குரு சிஷ்ய பாவமே வராத இடத்துல குரு சிஷ்ய பாவம் வர்றது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு அங்க கேள்வி கேட்டிருக்காரு. இங்க சுவாமி என்ன கேட்கிறாருனாக்கா, இது பிரம்மன் நிர்விசேஷம், நிர்விசேஷமா பிரம்மம் போயிடுவே, அதுக்கும் ஒரு அம்சம் அவயவமும் கிடையாது. எந்த அவயவமும் அற்ற பிரம்மமானது இத மாதிரி உபதேசம் பண்றது அப்படின்னு சொன்னா எப்படி அது வரும்? அது ஏன்னா நீ தான் சொல்ற அதுக்கு சங்கம் கிடையாது,
அது உதாசீனமா இருக்கும், அது வெறும் சாட்சியா தான் இருக்கும், எதையுமே பார்க்காதது அப்படின்னு நீ சொல்லிருக்க. அந்த அப்படிப்பட்ட பிரம்மம் அது எல்லாம் தெரிஞ்சது தானே. அப்ப எதுவுமே இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சு விடுறது. எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டாக்க அது எப்படி உபதேசம் பண்ணும்? அதனால அந்த பிரம்மத்தினால உபதேசம் பண்ணப்படுகிறது அப்படின்றது சரியில்லை. சரி, அவித்யன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அவித்யா கல்பிதமான அவித்யே அவித்யா கல்பிதமான ஜீவத்துக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவ வர்க்கத்துக்கு அவித்யதான் உபதேசம் பண்றது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அதுவும் வராது. உன் சித்தாந்தத்துல அவித்யன்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானம்னு அர்த்தம், ஞானமற்றதுன்னு அர்த்தம். ஞானம்னா சைதன்யம், சைதன்யம் இல்லாத ஒரு ஜடம் தான் அது. அந்த ஜடம் போய் உபதேசம் பண்ணுமா? அது பண்ணவே முடியாது. அதாவது உபதேசம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு ஞானத்தை உற்பத்தி பண்றதுதான் உபதேசம். அஜானத்தினால உழன்னு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஞானம்ன்றது உபதேசம் பண்றது, ஞானத்தை உற்பத்தி பண்றது, அதுதானே உபதேசம்ன்றது. இப்போ இவன் அஜானத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான், அப்படிப்பட்ட அவனுக்கு அஜ்ஞானம் உபதேசம் பண்றது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனால அதுவும் சரியில்லை. அது இன்னொன்னு, பல சரீரங்கள் இருக்குது. அந்த சரீரங்களை வச்சுட்டு ஒரு சரீரத்தை உடைய பிரம்ம ஜீவனுக்கு இன்னொரு சரீரத்தை உடைய ஜீவன் அது உபதேசம் இருக்குமே, அது பண்றதுன்னு வச்சுக்கலாமேன்னா அது பின்னாடி சொல்ல போற பிரதிபிம்பவாதம் அவச்சேதவாதம் அந்த பட்சத்துல வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவ பிரதிபிம்பவாதம் சொல்ற. ஒரே 10 குடம் இருக்கு, 10 குடத்துல ஜலம் இருக்குது, அதுல பிரம்ம பிரதிபலிக்கிறது. அது சூரியன் பிரதிபலிக்கிறது, 10 சூரியன் சொல்ற முடியும். அந்த மாதிரி அவித்தியினால பிரதிபிம்பத ஆத்மா பல பிரதிபிம்பங்கள். அந்த பிரதிபிம்பம் சொல்றது பாமதிகாரர் சொல்ற, வாசஸ்தீரன் சொல்ற. அத மாதிரி இடத்துல அவனா சொல்லலாமே தவிர்த்து இங்க சொல்ல முடியாதே. உன் பட்சத்துல நீங்க ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்குது, ஒரே ஒரு உடம்பு தான் இருக்கு, நீ அதை ஒத்துக்கல, மீதி எல்லாம் நிர்ஜீவன் நீ சொல்லிட்டேன். ஏன்னா அவனே சொல்றான் அத்வைதிகளை சொல்லும் பொழுது, நான் என் உடம்பு அதை தவிர்த்து எல்லாம் பொய், எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கணும், எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கணும். ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது, அந்த ஆத்மா நான் தான். ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது, அந்த உடம்பு என் உடம்பு தான் அப்படின்னு பாக்கணும் நீ சொல்லிருக்க. அதனால உனக்கு வராதே அது. ஆனால் நிர்ஜீவமா போயிடவே எப்படி வரும் அது? சரி, இப்ப இதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறான். நாங்க சொப்ன திருஷ்டாந்தம் தான் சொல்லியிருக்கோம். சொப்ன திருஷ்டாந்தம் சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தானே நாங்க சொல்றோம். அனைத்துமே உண்மையிலேயே பொய்யானதுதான். அவளுடைய ஞானத்தினாலதான் அவைகள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஏன்னாக்கா வேற பிரகாரம் அங்க இல்லை. அதனால அவன் மட்டும்தான் அனுபவிக்கிறான், பக்கத்துல இருக்கிறவன் அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால சொப்னத்துல பல பேரை பார்த்தாலும் பல வஸ்துக்களை பார்த்தாலும் ஆனால் அவளுக்கெல்லாம் ஆத்மபாவம் கிடையாது. அவள்லாம் உண்மையே ஆத்மா கிடையாது இல்லையா? வெறும் ஞானம் தான் உபாதானம் அந்த இடத்துல. ஏன்னா நான் ஆண்டவன்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு கனவு வந்தது. இன்னைக்கு மத்தியானம் நல்லா தூங்கினேன், அப்ப எனக்கு பகல் கனவு ஆண்டவன்கிட்ட பேசுற மாதிரி, இன்னொருத்தர் யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி. உண்மையிலேயே அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன் திருப்பதியில. எனக்கு அவ பேசுறது எப்படி வந்தது அப்படின்னாக்கா இதெல்லாம் உண்மையிலேயே ஆத்மபாவம்ன்றது அங்க கிடையாது. ஆத்மாவா இல்ல அது, அது இல்ல அது. ஆனாலும் கூட அங்க விவகார வியவஸ்தை இருக்கா இல்லையா? சொப்னத்துல கூட நான் பல பேரை பார்க்கறேன், பல பேரோட பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு ஞானம் வரதா இல்லையா? அனுபவம் இருக்கோ? அங்கேயும் எல்லாம் தெரியுது. கனவுல கூட சதஸ் நடக்கிற மாதிரி கனவு வருது. ஒருத்தர் ரொம்ப நன்னா சொல்ற, இன்னொருத்தர் ஒண்ணுமே சொல்லல.
அப்படின்னா வருது. ஞானம் அஜ்ஞானம் அந்த மாதிரி வியவஸ்தை வருது. அத மாதிரி நான் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வியவஸ்தையே வருது. இதெல்லாம் எப்படி சொல்லணும்? ஏதோ சுகதுக்காதி வியவஸ்தை எல்லாம் மாயா விஷாத்து வருது, அஜ்ஞான விஷாத்து வருது அப்படின்னு ஏதோ ஒரு விதமாக நாம கல்பிச்சு சொல்றோம். நம்ம சித்தாந்தம் வேற, அவா சொல்றது அது. அத மாதிரிதான் குரு சிஷ்ய பாவ வியவஸ்தை கூட அங்க இருக்கா இல்லையா? என்னைக்கோ பரமதிச்ச சுவாமி என் கனவுல வர்ற, என்னைக்கோ பரமதிச்ச சிவதாண்டவன் அது என் கனவுல வர்ற, எப்படியோ வருது, எத்தனையோ அது எப்படி வந்தது அதெல்லாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வியவஸ்தையெல்லாம் நாம சொப்னத்துல ஏதாவது ஒரு விதத்துல நிர்ணயம் பண்றோமா இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் மாயா பிரபாவத்தினால எப்படி வந்ததோ, ஜாகிரத அவஸ்தையில கூட வெளிச்சம் இருக்கு கூட ஒவ்வொரு ஆத்மா இல்லதான், ஒவ்வொரு சரீரம் இல்லதான், இருந்துட்டா இப்படி இருந்தா கூட ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது, அஜ்ஞான கல்பிதமாக ஒரு விவகாரம் இருக்குது அது அப்படின்னு ஒத்துக்கலாமே. அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுமே அப்படின்னு. ஏன்னாக்கா அவ என்ன சொல்ற, ஒரு பிராந்தி வர்றது. என்ன பிராந்தி அப்படின்னா அஜ்ஞானம். எனக்கு யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ற அப்படின்னு ஒரு பிராந்தி வர்றது. உண்மையிலேயே அவர் உபதேசம் பண்ணல, ஆனால் ஒரு ஆச்சாரியர் ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றாருனாக்க அது பிராந்தி தான். அந்த பிராந்தியினால இவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னாக்கா முக்தி வந்துடுறது. உண்மையிலேயே இல்லாத ஒருத்தர் ஞானத்தை உபதேசம் பண்றதாக ஒரு பிராந்தி வருது. ஆனால் அதனால இவனுக்கு ஞானம் வந்துடுச்சு, அந்த ஞானம் வந்துடவே அவனுக்கு மோட்சம் வந்துடுச்சு அப்படின்னு இருக்குது. அதனால வந்துடுச்சு, இதனால ஒன்றும் தோஷம் இல்லையே, அதுவும் அஜ்ஞான கல்பிதம் தான் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, அப்ப அந்த நீ ஞானம்னு ஒண்ணு சொன்ன யோசிச்சோ, அதுவும் பொய் தானே? அதுவும் பொய் தானே? ஞானம்னு ஒண்ணு சொல்ற, எனக்கு வந்தது யாரோ ஒருத்தன், உண்மையாக இல்லாத ஒருத்தன் எனக்கு ஞானத்தை உபதேசிக்கிறான், அதனால ஏதோ ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானம் பொய்யானது. அந்த பொய்யான ஞானமா இருந்தா கூட அதனால எனக்கு மோட்சம் வந்துருச்சு. பிராந்தினால வந்த ஞானம் கூட எனக்கு மோட்சத்தை கொடுத்துருச்சுன்னு நீ சொல்றையே, அது கூட பொய் தானே அந்த ஞானம் கூட? அப்ப பொய்யான ஞானத்தினால பொய்யான பிரமம் அது எப்படி நிவர்த்தி ஆச்சு லோகத்துல? இது பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னா, இது கயறு அப்படிங்கிற ஞானம் வரச்சேதான் அது உண்மையான ஞானத்தினாலதான் அது போக்கடிக்கப்படும். அதனால இப்ப அது மாதிரி இங்க இல்லையே, எப்படி வந்தது பிரம நிவர்த்தி, எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நம்ம கேட்டோம். அதுக்கு அவ என்ன சொல்றானாக்கா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது. அவன் இன்னொருத்த நாயம் சப்பகான்னு சொன்னான், நாயம் சப்பகான்னு சொன்னான், இது பாம்பு இல்ல அப்படின்னு ஒரு ஆப்தான் நமக்கு வேண்டிய ஒருத்தன் சொல்லித்தரான், இது பாம்பு இல்லப்பா அப்படின்னு சொன்னான். ஆனா கூடவே ஒரு வார்த்தை சொன்னான் அவன், இயம் ஜலதாரா அப்படின்னா. பாஷகாரர் சொல்றாரு மகா சித்தாந்தத்துல, ஒருத்தனுக்கு இது பாம்புன்னு முதல்ல ஞானம் வந்தது, கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது. பாம்புன்னு ஞானம் வந்த உடனே ஐயோ பாம்பா அப்படின்னு பயந்தான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்க இது பாம்பு இல்ல ஜலதாரா அப்படின்னா. ஜலத்தை அவனும் குச்சிட்டு போட்டான், அது இப்படி வளைஞ்சு போயிருக்காது, அது காயல. அதை பார்த்தோம்னா அதை பாம்புன்னு நினைச்சுட்டப்பா நீ அப்படின்னு சொன்னான். இப்ப சொன்னவன் இருக்கானே ஆப்தன், அவனுக்கும் பிராந்தி. ஆனா பாம்பு இல்லைன்ற ஞானத்துல 2 பேருக்கு அது சமமா வந்துருச்சு. ஆனால் அது உண்மையிலே கயிறு தான், அது ஜலதாரைன்னு சொன்னான். அதன் பிறகு இன்னொருத்தன் வந்தான், இது ஜலதாரை இல்ல, நாயம் சப்பா நேயம் ஜலதாரா, பின்ன என்னது அது அப்படின்னாக்கா பூதரணம். அதான் இந்த பூமி இருக்குதே, அது அந்த இடத்துல வெடிச்சிருக்குது அப்படி வளைஞ்சு போறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போட்டான். அதுவும் பொய் தான், அதுவும் இல்லாததுதான், அதை சொன்னான் அவன்.
உடனே இவன் ஆனால் இப்ப பாம்பு இல்லைன்றது நிர்ணயம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஜலதாரைன்றது நிர்ணயம் ஆயிடுச்சு, ஜலதாரை இல்லைன்னுட்டு. இப்ப திருப்பி பூதரணம் தான் அது அப்படின்னுட்டு வந்தது. அதன் பிறகு இன்னொருத்தன் வந்தான், நாயம் சப்பகா நேயம் ஜலதாரா நேதம் பூதரணம் கிந்து ரஜுரேஷா அப்படின்னு சொன்னான். இப்ப வரிசையா பாருங்க, இப்போ உனக்கு முதல்ல எனக்கு பாம்புன்னு பயம் வந்தது, உடம்பெல்லாம் நடுங்கிறது. இப்ப இந்த பாம்புன்ற ஞானம் போயிடுத்தவனுக்கு அடுத்த வந்த ஞானம் இருக்குதே, ஜலதாரைன்றதோ அல்லது பூதரணன்றதோ அல்லது இதுவோ ரஜுன்றதோ, இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யாடுறது எனக்கு முக்கியம் இல்லை. பாம்பு இல்லைன்றது எனக்கு முக்கியமாச்சா இல்லையா? அது இதனால பொய்யான ஞானத்தினால கூட பொய்யான ஞானம் போறது, அதனால விடுபடுகிறானா இல்லையா அவன் அஜானத்துல இருந்து, அதை பாருங்க. அதனால அந்த முதல்ல வந்த ரஜு இல்ல, ரஜுல பாம்பு அப்படின்ற பிராந்தி இருக்குதே, அது போச்சா இல்லையா? அதனால ஒரு அஜானம் இன்னொரு அஜானத்தினால கூட நிவர்த்தி ஆகலாம், அது லோகத்துல பார்த்திருக்கோம். அதனால இன்னொன்னு, நிவர்த்தக ஞானம்ன்றது உண்மையான ஞானமா இருக்கணும்னுட்டு ஏதாவது ஆக்ஞை இருக்குதா, நியமம் இருக்குதா? அப்படின்னு நியமம் ஒண்ணும் கிடையாது, நிர்பந்தம் எதுவும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஞானம் போனா போறோம், இந்த பாம்புன்ற ஒரு ஞானம் பயம் அது போனா போறோம். அது அதனால அது போருமே அது. அதனால வஜ்ஜு சர்ப்ப பிராந்திங்கிறது போச்சோ இல்லையோ, அதுவே போதும். அத மாதிரிதான் இங்க கூட ஒரு ஜீவன் தான் இருக்கான், பல ஜீவன்கள் இல்லை. ஒரு சரீரம் தான் இருக்குது, பல சரீரம் இல்லை. ஆனாலும் கூட இன்னொரு ஜீவன் இல்லாட்டா கூட சொப்பனத்தை மாதிரி பிரமத்தினாலேயே இதெல்லாம் வந்து உபதேசம் இருக்கட்டுமே, எப்படி இருந்துருச்சுனாக்க அவனுக்கு வந்து மோட்சம் வந்துடுதுன்னு நாங்க சொல்றோம். இதனால என்ன தோஷம் அப்படின்னுட்டு அவ கேட்கிறான். அதற்கு பதில் என்ன சுவாமி கேட்கிற, அப்படியானாக்கா இது இன்னைக்குன்னு இல்லை, நம்ம காலாகாலமா கிரந்தங்கள்லாம் பார்த்துன்னு வரோம், காலாகாலங்களா பெரிய பெரிய ஞானிகள்லாம் பத்தி படிச்சிருக்கோம். இப்ப இவாளுகள்லாம் வந்து அந்த மாதிரி பிராந்தி ஞானமானது சுகர், வாமதேவர், வியாசர், வசிஷ்டர், இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் யோகிகளுக்கெல்லாம் எப்படி வந்திருக்கும் பிராந்தி? அவளுக்கு அந்த மாதிரி ஞானம் வந்திருக்க முடியும், பிராந்தியான ஒரு ஞானம் வந்திருக்க முடியும். பராசரர் உபதேசம் பண்றாரு மைத்திரேயருக்கு, சுகர் வந்து பாகவத உபதேசம் பண்ற, இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்டிருப்பா? எல்லாம் பொய்யாவே இருக்கும். பொய்யான சுகரால பொய்யான பரீட்சத்துக்கு, பொய்யான ரிஷி சமூகத்துக்கு பொய்யான ஆத்ம தத்துவ விவேக ஞானத்தை உபதேசித்தார் அப்படின்னு இருக்கு. அது பிராந்தி தானே? அப்ப வந்ததோ இல்லையோ, அதனாலேயே அவ வந்து மோட்சத்தை அடைஞ்சிட்டு அப்பயே மோட்சத்தை அடைஞ்சிட்டா என்ன வந்துருச்சு, அதே நீங்க ஒத்துக்க வேண்டியது தானே? அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா சரி அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் உங்களுக்கு தான் விரோதம். ஏன் விரோதம் அப்படின்னாக்கா, நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஒரே ஜீவன் தான் ஒரே சரீரம் தான். அப்ப எப்போ அத மாதிரி ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த பிரபஞ்சமே இருக்காதே, இந்த பிரபஞ்சமே இருக்காதே. அப்பவே என்னப்பா சொல்லியோ, பிரபஞ்சமே இருக்காது. பிரபஞ்சத்துல நாம யாருமே இருக்க மாட்டோம், யாருமே நாம இருக்க மாட்டோம். அந்த சமயத்துல ஒருத்தர் முக்தர் ஆயிட்டாலே எல்லாரும் முக்தால ஆன மாதிரி தானே. அப்ப இந்த பிரபஞ்சமே போயிருக்கணுமே. அதனால இப்போ உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இதை பாருங்க, யாருமே முக்தி அடையல, இனிமே யாரும் முக்தி அடைய மாட்டா, அந்த பிரம்மத்துக்கு எப்பொழுது அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகுதோ அப்பதான் அவ வந்து மோட்சத்தடைவா அப்படின்னு நீ சொல்லி இருக்க. அதனால நீ இப்படி நீயே சொல்லிருக்க, நீயே சொல்லிட்டு இவாளுக்கு வந்து பிராந்தியினால உபதேசம் வந்துருச்சு, அஜ்ஞானத்தினால உபதேசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தவறுது, அதுவும் தவறுது. அஜ்ஞானத்தினால உபதேசம் வருதுன்றதும் தவறான வாதம் அது. அது மாதிரி வந்ததுன்னாக்கா அந்த அஜ்ஞானத்தினால உபதேசம் வந்தது, சுகருக்கு வந்தது,
இவருக்கு வந்து வியாசருக்கு வந்தது, வசிஷ்டருக்கு வந்தது எவ்வளவு சொல்றோம். அவளுக்கு அது மாதிரி வந்திருக்க வேண்டியது தானே, ஏன் அவளுக்கு வரல? அவளுக்கு அப்ப மோட்சம் வந்தானே இப்ப பிரபஞ்சமே இருக்காது. ஆனா சம்சாரமோ அனுவர்த்திக்கிறது அது. அதனால ஏதோ ஒரு விதத்தினால இவாளுக்கு மோட்சமே வந்திருக்கணும், ஆனா வரல. அப்படியானாக்கா இன்னி பரியந்தம் யாருமே ஞான உபதேசமே இல்லை. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிட்டுதான் இருக்க. எல்லாரும் உபதேசம் வாங்கிக்கிறான். குரு உபதேசம் பண்றார், சிஷ்யர் உபதேசம் வாங்கிக்கிறார். அவ்வளவு பக்தியோட இருக்கா. அடியே ஸ்ரீகுருப்பியோரமா ஸ்ரீகுருப்பியோரமான்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அத மாதிரி இருக்கிறதுனால நீ வந்து எப்படி இது பண்ணுவ நீ? சரி, இது வந்து சொப்பனத்துல வந்து இது எப்படி வந்தது, அத நாங்க சொன்னமே அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு சுவாமி தானே அதுக்கு வந்து நீயும் ஒத்துக்கணும். சுவாப்ன பதார்த்தங்கள் எல்லாமே பகவத் சிருஷ்டங்கள் அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம் தெரியுது. பகவானால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நீ வந்து அது போய் அது நம்மளே நமக்கு நாமே சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, ஏற்கனவே சொல்றோம் சகுன சாஸ்திரம் இருக்க, சகுன சாஸ்திரங்கள். இந்த சகுன சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா, சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் சுபசகுனம் அபசகுனம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த சுபசகுணங்கள்லாம் சொப்னத்துல இப்படி வந்தா சுபசகுணம், அப்படி வந்தா விபரீதம் அப்படின்லாம் இருக்கா இல்லையா? இப்ப அம்மா தனக்கு ஏத்த மாதிரி அவன் சிருஷ்டிச்சுப்பான். ஆனால் அதை மாதிரி சிருஷ்டிக்கிறது இல்லையே. இது நம்ம ரெண்டு பேருமே சொன்ன வியாசர் சொல்றார், சூச்சகே ஆச்சக்ஷதே விதா, சூச்சகமா இருக்கு. அதாவது இந்த சுவாப்பன பதார்த்தங்கள்லாம் சுபசகுணாதிகள் எல்லாம் குறிப்பிடுகிறது, சூச்சிப்பிக்கிறது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். அது மாதிரி சுவாப்பன பதார்த்த வித்துக்கள் அந்த மாதிரி சகுன சாஸ்திர வித்துக்கள்லாம் சாதிக்கிறார். அது மாதிரின்னு அந்த சாஸ்திரங்கள்லாம் பொய்ன்னு நீங்க சொல்லணும். இவனையே தனக்குதாவே சிருஷ்டிச்சுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். அதுவும் தவறு இல்லையா? அதனால இவனே சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா தனக்கு நல்லதுதானே சிருஷ்டிச்சுப்பான். யாராவது தனக்கு கெடுதலை பண்ணிப்பாளா? ஆத்ம புத்தி சுகாயிவ குரு புத்தி விசேஷதா பரபுத்திர் வினாசாயன்னா பெரிய ஸ்லோகம் எடுத்திருக்கா. அதனால ஆத்ம புத்தி சுகாயிவ, தனக்கு நல்லதுதானே பண்ணிருப்பான் அவன். குரு புத்தி இன்னும் விசேஷம், நமக்கு வேண்டியது பார்த்து 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 பண்ணுவார் ஆச்சாரியம். ஏன்னா சொபர ஹிதபரரா இருக்காரோ இல்லையா அவர் அப்படின்னு. அதனால இந்த ஒரு குரு சிஷ்ய பாவம்ன்றது எல்லாம் இருக்கு. சுவாப்பன பதார்த்தங்களை எனக்கு நானே சிருஷ்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தோஷம்தான் அது. அதனால நமக்கு அதீனமா சுவாப்பன பதார்த்தங்கள் இல்லை. அதனால சுவாப்பன துல்லியமா இந்த பிரபஞ்சம் இருக்குது. அதனால இத நீ கேட்கவே முடியாது. திருஷ்டாந்தம் வேற, தாஷ்டாந்திகம் வேற. ஒண்ணு இருக்குது, சொப்னம் மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னேனாக்க, அப்போ ரெண்டுத்துக்கும் விசேஷமே இல்லாம போயிடும். சொப்னம் மாதிரியே இந்த பிரபஞ்சம், அதுவும் அஜ்ஞானம் இதுவும் அஜ்ஞானம், அதுவும் அழியிறது இதுவும் அழியிறது, அதுவும் பொய் இதுவும் பொய் அப்படின்னா அது ஜெகத்துலதான் அந்தர்கதம் சொப்னமோ அதுவும் போயிடுமே. அதனால எல்லாம் இந்த மாதிரி. அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு, எல்லாம் எம்பெருமானார் சாதிச்சதுதான் பாஷ்யத்துல. இந்த சொப்ன மாதிரி தானே எல்லாமே. அப்போ யாருக்குமே எதுலையுமே விசுவாசம் வராது. ஏன்னா சாஸ்திரம்னு நீ சொல்றியே, அந்த சாஸ்திரமும் சொப்ன பதார்த்தம் மாதிரி பொய்யானது அப்படின்னு ஆயிடுறது. அப்ப சாஸ்திரத்துல எப்படி விசுவாசம் வரும்? சூத்திரகாரரோ சாஸ்திரோனித்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க அந்த சாஸ்திரம் கூட ஒரு காலகட்டத்துல போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. சாஸ்திரம் கூட ஒரு காலகட்டத்துல சர்வாத்மனா போயிடும், அதுவும் அஜ்ஞான கல்பிதம் போயிடும். அப்படின்னா பொய்யான சாஸ்திரத்தினால வந்த ஞானம் எப்படி மெய்யான ஞானமா இருக்க முடியும்? அதுவும் சரியில்லையே. இத மகா சித்தாந்தத்திலேயே நிறைய கேள்வி கேட்டிருக்கார் எம்பெருமானார். அதனால எதுவுமே சரியில்லை. அதனால உங்களுடைய சித்தாந்தம் முழுக்க உண்மத்தன்
பேசுற மாதிரி இருக்கு. உண்மத்தன் பைத்தியம் பிடிச்சவன் அவன் எப்படி பேசுவானோ பூதாபுர வசனங்களுக்கெல்லாம் விரோதமா இருக்கு நீங்க பேசுறது. அதனால எப்படி நாங்க ஒத்துக்க முடியும் சொல்லு. அதனால நீங்க சொல்றது அத்தனையுமே தவறு. அதனால் சுவாமி பரியாசம் பண்ற பத்திமூலம் சுவாமி வசேயஸ்யை ததகிலம் தஸ்மின் விஸ்வாசஹா நிதஹா வைபரீத்யமிதம் சர்வம் ரக்ஷதாம் தயாநிதி அப்படின்னு பரியாசம் பண்றார். ஐயோ, இந்த மாதிரி அற்புதமான பிரபஞ்சம், பிரபஞ்சமானது என்ன அழகான பிரபஞ்சம். நாமும் நல்ல ரசிகனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்க நம்ம ஜீவனத்தை ரசிச்சு ரசிச்சு அனுபவிப்போம். ஜீவனம் ஒன்று இல்ல, பிரகிருதி சௌந்தர்யம் நமக்கு முக்கியம். இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கே எல்லாம் பகவத் விபூதியா நாம பார்த்து அனுபவிக்கணும். அதுதான் அற்புதமானது. அவனுடைய ஆச்சரியமான சக்தி, அந்த ஆச்சரியமான சக்தியினால இந்த பிரபஞ்சம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அற்புதமான உடம்ப கொடுத்திருக்கான் பகவான். இந்த உடம்புனால நல்ல ஞானத்தை சம்பாதிக்கணும், புஷ்டியான ஆகாரத்துக்காக நல்ல உடம்ப சம்பாதிச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு அனுபூதி வரணும். ஆனால் இப்படிப்பட்ட பிரபஞ்சம், அழகான பிரபஞ்சத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியறது? இல்லைன்னு எப்படி சொல்ல முடியறது? சாப்பிடுறோம், அழகழகா தெரிய பண்ணி சாதிக்கிறார் கிரகணிகள். ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறோம். ஒவ்வொன்றத்தையும் பார்த்து சாப்பிடும் பொழுது இது பொய், இது பொய், எதுவுமே மெய் இல்லை அப்படின்னு சாப்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப எப்படி நல்லா இருக்கும்? அது எதுவுமே நல்லா இல்லைன்னு ஆயிடும் அது. அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் எம்பெருமானுக்கு வசமா இருக்குது, அவங்கிட்ட விசுவாசமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அதனால இந்த விபரீதமா போயிடுச்சு இவாளுக்கு. இவாளுக்கு எல்லாமே விபரீதமா போயிடுச்சு அத்வைதிகளுக்கு. அதனால ரக்ஷதாத்து தான் தயாநிதி, தயாநிதியான எம்பெருமான் அவளெல்லாம் ரட்சிக்கட்டும். ரட்சிக்கணும். அவ பண்றது அஜ்ஞானத்தினாலதான் பண்றா அவ. அதனால இதெல்லாம் தவறான வாதம் தான். அப்படிப்பட்டவாரையும் ரட்சிக்கணுமே பெருமாள். பகவான் மகா கிருபாடு மயா தயாளுன்னு சொல்றோம், வேற அருளாளனோ அதை ரட்சிக்க வேண்டாமா? அது எம்பெருமானார் மகா சித்தாந்தத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல அத்வைத கண்டனம் ஆரம்பிக்க போறது. அங்க ஆரம்பிச்சவே சொல்றாரு, இது என்ன தெரியுமா, இவாளுக்கு பக்திங்கிறது ஒண்ணுமே இல்லை. இவாளுக்கு பக்தி யாருக்கு வரும்? பெருமாளுடைய ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, விபவம் என்ன, குணம் என்ன, பிரவர்த்தி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சின்றவனுக்குதான் பக்தின்றதே வரும். அத்தனைக்கு பகவான் கிட்ட அதை அத்தனையும் அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். பெருமாள்கிட்ட எவ்வளவு வசந்தவனா இருக்குதுன்னு சிரிச்சுட்டே இருப்பான், பக்தி வரும். ஆனால் அது இல்லையே இவளுக்கு. ஏன்னா நிர்குணம் தானே ஒத்துன்னு இருக்கா. நிர்குணமாக, நிர்விசேஷமாக, பிரவருத்தி ரகிதமாக ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வெறும் ஞானம் உண்டு இருக்குன்னு ஒத்துன்னு இருக்கா. அப்படிப்பட்டவாளுக்கு போய் எப்படி பக்தி வரும்? பக்தியே இல்ல. விசேஷ குண விரகினாம் அப்படின்னுட்டு மகா சித்தாந்தம் ஆரம்பம். பதிதம் அசேஷ பரமபுருஷ வரணீயதா ஹேது பூத விசேஷ குண விரகினாம் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானை வரிக்கணும். வரிக்கிறது எப்படி? பக்தியினாலதான் வரிக்க முடியும். அந்த விசேஷ குணம் இவளுக்கு இல்லை. இவாளுடைய வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? பௌத்தாள் இருக்காளே, அவாதான் சொல்லியிருக்கா எதுவுமே இல்லை, சர்வம் சூன்யம்னு. அந்த பட்சத்தை இவ என்ன பண்றான்னாக்கா அதனுடைய சக்கை தான் இவாளுடைய இதுவே. அவ புழிஞ்சு போடுற சக்கை இருக்கே, அந்த சக்கையை தான் அவ எடுத்துன்னு பேசுறா. அதனால யாதாத்மிய வித்தி அனாதரணீயம். இவ பட்சத்தை யாராலையும் ஆதரிக்கப்படக்கூடாது. யாருமே ஆதரிக்காதீங்க, இது தேவையில்லாதது. பெருமானுடைய திருக்கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்றாளே அப்படின்னா கஷ்டம் எம்பெருமானாருக்கு. அத மகா சித்தாந்தத்துல ஆரம்பத்திலேயே சாதிக்கிறார். அதனால
அவபரிணத பரமபுருஷ வர்ணீயதா ஹேதுபூத விதேத குண வரைகினான்னு சொன்னதுனால அப்படி விசேஷமான பக்தி இருந்தாதான் பெருமாள்கிட்ட கொண்டாட தோணும். இவாளுக்கு அது இல்லை. அதனால இவ இந்த பட்சத்தை சர்வாத்மனா நம்ம என்ன பண்ணிடணும்னாக்கா தள்ளிடணும். அதனால அப்படிப்பட்டவாளையும் ரட்சிக்கிட்டோம் பெருமாள் அப்படின்னுட்டு பத்திமூணு சுவாமி ஸ்லோகம் பண்றாரு. ஆகையினால இந்த பட்சம் இருக்குதே மிக 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 தவறான பட்சம் இது. அதனால எப்படி ஆனாலும் சரி ஒரே சரீரம் ஒரே ஆத்மா அப்படின்ற பட்சம் எல்லா விதத்தாலையும் தவறானது. அவனுக்கு ஞானமே உற்பத்தி ஆகாது. ஞானம் உற்பத்தி ஆனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்வஸ்ய ஸ்வேனோபதேசோ ந பவதி ந பரபிரம்மணா நிஷ்களத்வாத் நாவித்யா சேதயித்ரி ஸ்வதனு சமதிகம் வர்ஷ்ம நிர்ஜீவமாத்த கஷ்டித் தத்வம் ப்ரவீதீதி அயம் உபனிபதத் भ्रान्तिरुन्मुच्यते चेत् तादृक् भ्रान्तिः पुरापि ह्यभवदिति न ते किं तदैवेष मुक्तः அப்படின்னுட்டு சுவாமி ஸ்லோகம் சாதிக்கிறேன். என்ன அப்படின்னா ஸ்வஸ்ய ஸ்வேன உபதேசः ந பவதி. ஒருத்தனுக்கு தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறதுன்றது வராது. இங்க 4 விதமா ஆக்ஷேபம் பண்ணிட்டு விகல்பம் பண்ணிட்டு இது தூஷிக்கிறார் சுவாமி. உபதேசிக்கிறது யாருன்னு சொல்ல நீ. உபதேசிக்கிறது யாரு அப்படின்ட்டு தனக்கு தானே உபதேசிக்கிறானா இவன், அல்லது சுத்த பிரம்மஸ்வரூபம் இருக்குதே அது உபதேசிக்கிறதா, அல்லது இந்த பிரம்மத்துக்கே அவித்தியை உண்டு பண்ணிட்டு அந்த அவித்யதான் உபதேசம் பண்றதுன்னு சொல்றியா? இது இந்த மாதிரி இன்னொன்னு, இந்த இந்த சரீரத்துல எந்த சரீரத்துல இந்த ஜீவன் இருக்கானோ அதை தவிர்த்து வேற சரீரத்துல ஜீவன் இருக்கா மாதிரி தெரியறதோ இல்லையோ அந்த ஜீவன் தான் சொல்றானோ. 4 விதமான விகல்பங்கள். ஒண்ணு தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறானா, அல்லது நிர்விசேஷமான பிரம்ம உபதேசிக்கிறதா, அல்லது அவித்யை உபதேசிக்கிறதா, அல்லது நீயே சொல்றியே அந்த உடம்புல ஜீவன் இல்லை, இந்த ஒரே ஒரு உடம்புலதான் இருக்குன்னுட்டு ஜீவனே உடம்புல இல்லாத ஜீவன் உபதேசிக்கிறதுன்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி. அதுக்கு முதல்ல ஸ்வஸ்ய ஸ்வேனோபதேசோ நபவதி, தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறது அப்படின்றது வராது. ஏன் அப்படின்னாக்கா உபதேசம் பண்றவனும் உபதேசம் வாங்கிக்கிறவனும் ஒத்தனா இருக்க முடியுமா? அது தவறு. அது மாதிரி பிரம்மம் பிரம்மத்தினால வருது அப்படின்னுட்டு சொல்லலாமா அப்படின்னா அது தவறு. அது ந பரபிரம்மனா, ஏன்னா நிஷ்களத்வாத். அதுக்குதான் நீ தான் சொல்றிருக்க நிஷ்களம், அதாவது அவயவமே கிடையாது இந்த பிரம்மத்துக்கு. அவயவமே கிடையாது. அதுக்கு அவயவமே இல்லைன்ற ஒரு இதுல போய் அது எப்படி உபதேசம் பண்ணும்? அதுதான் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒரு விசேஷமும் கிடையாது, அவயவமும் கிடையாது. அது எப்படி உபதேசம் பண்ணும்? அதுவும் வராது. சரி, அவித்யை உபதேசம் பண்றதுன்னு சொல்லலாமா? அவித்யா அச்சேத இத்திரின்னு சொல்லலாம், சேத இத்திரன்னு சொல்லலாம். சேத இத்திரின்னாக்கா உபதேசம் பண்றது இல்லை. அவித்யா அச்சேத இத்திரி, அது அச்சேத இத்திரின்னு அச்சேதனமா இருக்குது. அஜ்ஞானம், அது ஞானமே கிடையாது அதுக்கு. அதனால ஞானமே இல்லாம சேதனத்துவமே இல்லையே அதுக்கு. சேதனத்துவமே இல்லாதனால சேதனம் பண்ணக்கூடிய உபதேசத்தை ஒரு அச்சேதனமான அஜ்ஞானம் எப்படி பண்ணும் உபதேசம்? அதுவும் பண்ண முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஸ்வதனு சமதிகம் வர்ஷ்ம நிர்ஜீவமாத்த, தனக்கு தான் உடம்பை தவிர்த்து வேறு உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன் தான் உபதேசம் பண்றது அப்படின்னு சொன்னேனாக்க அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க
நீ தான் சொல்லிருக்க வேற உடம்புல ஜீவனே கிடையாது அப்படின்னு நீ சொல்றிருக்கியே. ஸ்வத்தணு சமதிகம் வர்ஷ்ம, தன்னுடைய உடம்பை காட்டிலும் அதிகமான உடம்பு வர்ஷ்ம, அந்த உடம்பே கிடையாது, அந்த உடம்புல ஜீவனும் கிடையாது, நிர்ஜீவம் ஆத்த, நிர்ஜீவம் ஜீவனே கிடையாதுன்னு ஆத்த நீயே சொல்றிருக்கியே. நீ சொல்றதுனால அது வராது. சரி, அப்படி இல்ல, இது இந்த உபதேசம் வேணும்னு உனக்கு யாரு சொன்னா? தனக்கு தானே உபதேசம் வந்துட்டு போட்டுமே, அதான் உபதேசமே வரலாம், தனக்கு தானே ஞானம் வருது. அது ஏன்னா அனாதிமாயா சுத்தக யதா ஜீவ பிரபுத்தியதே அப்படின்னுட்டு மாண்டூக்கிய காரிகை, மாண்டூக்கியத்துல காரிகை, அது கௌடபாத காரிகைன்னு சொல்றா சில பேர், இதுன்றது அது உங்களுக்கு பிரமாணம் தான். ஏன்னா அனாதியான மாயினால இவன் தூங்குறவனா இருக்கான், அதான் அஜ்ஞானத்துல இருக்கான். அப்படிப்பட்டவன் அந்த ஜீவன் எப்பொழுது பிரபுத்தியதே, எப்ப எழுந்துகிறானோ, அறிவு பெறுகிறானோ, பிரபுத்தியதே அவனுக்கு ஞானம் வருதுன்னு அர்த்தம். அதனால இங்க யாருமே உபதேசம் பண்ண வேண்டாமே, தனக்கு தானே வருது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால உபதேசமே தேவையில்லையே அப்படின்னா, இவரு இந்த வாக்கியத்துல அனாதி மாயா சுத்தக யதா ஜீவகா பிரபுத்தியதை, எப்பொழுது அறிவையே அடைவானோ அவ்வளவுதான் இங்க இருக்கு. உபதேசமே வேண்டான்னு ஏதாவது இங்க இருக்குதா சொல்லு? உபதேசமே வேண்டான்னு ஏதாவது இருக்குதா எனக்கு? இங்க எந்த வாக்கியமே இல்லை. உபதேசமே வேண்டாம் அப்படின்னு எதுவும் இங்க சொல்லவே இல்லை. யதா ஜீவ பிரபுத்தியதைன்னு தானே இருக்குது. அதனால இந்த ஜீவனுக்கு ஞானம் எப்ப வருமோன்று கேட்ட வறுத்து உபதேசமே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதனால அதையும் நீ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இவன் இன்னொன்னு கேள்வி கேட்கிறான். இங்க எதா ஜீவகான்னு தான் இருக்குது, ஜீவாக பிரபுத்தியந்தே அப்படின்னு இல்லை. ஜீவாகன்னா பகுவச்சனம், பல ஜீவன்கள் அர்த்தம். எதா ஜீவகன் ஏகவச்சனம் தான் இருக்கு. அதனால இங்க ஒரு ஜீவன் தான், பல ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றமே அப்படின்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜாத்திய கவச்சனம்னு சொல்றோம். ஜாத்திய கவச்சனம் அது ஏற்கனவே சொல்லிருக்கோம். சொர்க்காமோ இதேத மூக்ஷுருவை சவணமகம் பிரபத்தியே, இது மாதிரிலாம் சொல்றச்சு என்ன அர்த்தம்? ஏகவச்சனம் தான் இருக்கு. அது யாராரு மோட்சங்களோ அத்தனை பேரையும் அது சேர்த்து சொல்லிடும்னு அர்த்தம். சொர்க்க காமகான்ற இடத்துலயும் ஏகவச்சனம் தானோ அது அனைத்து பேரையும் சொல்றதாதான் அர்த்தம். அது அதனால ஜீவன்களின் கூட்டம் சமுதாயம், அந்த சமுதாயத்தை ஜாத்திய ஏகவச்சனமா சொல்றது அது. அதனால அது தோஷம் கிடையாது. அதனால இந்த எதா ஜீவகான்றது ஒரு ஜீவன் தான் அர்த்தம் கிடையாது. இங்க இன்னொன்னு கடவுள் நடத்து ஒரு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு, அனன்ய புரோக்தே கஜிரத்ர நாஸ்தி அப்படின்னு சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொருத்தனால உபதேசங்கள் பண்ணப்படலை என்ன, அந்நிய புரோக்தே என்ன, அனன்ய புரோக்தே, இன்னொருத்தன் உபதேசம் பண்ணலைன்னாக்க அத்தனை கதிகி நாஸ்தி, இவனுக்கு நல்ல கதியே வராது. இவனுக்கு ஞானம் வரணும்னா ஒருத்தன் உபதேசம் பண்ணாதான் வரும் அப்படின்னு சொல்றது அது. அதனால இது உபதேசம் அவசியம் தேவை அப்படின்னு அர்த்தம். அது அதே மாதிரி சுகர் நம்ம சுகர்னு சொல்றோம், வாமதேவர் எத்தனையோ பேர் சொல்றமே, அதுக்கு இவ கேள்வி கேட்கிறா, அவளுக்கெல்லாம் ஞானம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா அவள் யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்றதாக பிராந்தி வந்தது. அதனால இருந்துட்டு போட்டமே, கஷ்டித்து தத்துவம் பிரவீதி, யாராவது ஒருத்தன் எனக்கு தத்துவத்தை உபதேசிப்பான், இது உபனிபத பிராந்தி, அதனால அந்த அது அது நமக்கு அந்த மாதிரி ஒரு பிராந்தி வந்துட்டு, அந்த பிராந்தி வந்துடவே இவன் மோட்சத்தை அடைஞ்சுட்டான். உண்முச்ச பேச்சு இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால உபதேசம் இல்லாட்டா கூட, ஒருத்தன் உபதேசம் பண்ணாட்டா கூட, எனக்கு ஒருவன் உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஒரு பிராந்தி வந்தது. அந்த பிராந்தி தான் இது மாதிரி உபதேசம் அதனால மோட்சம் வருது அப்படின்னு சொன்னா தாத்ருக் பிராந்தி, அப்படிப்பட்ட பிராந்தின்றது புராபிகி அபவத்து. அப்போ சுகர் வாமதேவர் இது மாதிரி மகான்கள்லாம் யோகிகள்லாம் இருந்தாலே அவனுக்கும் அது மாதிரி வந்திருக்குமோ இல்லையோ?
அப்போ நீ ஏகஜீவ ஏக சரீரவாதம் தான் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த காலத்திலேயே ஒரே சரீரம் ஒரே ஜீவன்றது எத்தனை யுகங்கள் அதுலயே அவளுக்கு வந்திருந்தாக்கா இந்த பிரபஞ்சம் போயிருக்கணுமே. அபவதி அப்பவே அவளுக்கு ஏன் அந்த பிராந்தி இல்லை, எனக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் உபதேசம் பண்ணிட்டான்னு ஒரு பிராந்தி வந்துருச்சு. அதனால அவனுக்கு தத்துவஞானம் வந்துருச்சு. அப்போ தே கிம் உனக்கு உன் பட்சத்துல, தேன்னா உன் பட்சத்துல கிம் ததா ஏவ ஏஷகா முக்தகானே, ஏன் அப்பவே அவன் முக்தி அடையலை? அப்பவே முக்தி அடைஞ்சிருக்க வேண்டியதுதான் அவன், ஏன் முக்தி அடையல அவன்? ஏன்னா அப்பவும் தானே அது மாதிரி இருந்தது அவனுக்கு. அவனுக்கா பிறகு தோல்வியோ முக்தின்றது கிடைச்சிருக்கு, பிராந்தி வந்ததே. ஏன்னா நம்ம பாக்குறமே எல்லாம் நேத்தியே சொன்னமே, ஸ்வயமாகத விஜானாக நிவர்த்தியும் தர்மவாசிதாக சனக்குமாரெல்லாம் அவதரிக்க சேவை பிரம்மாவுக்கு மானசபுத்திராள். அவ அவதரிக்க சேவை அவளுக்கு என்ன எடுத்து தத்துவஞானம் வந்துடுத்து. நிவர்த்தி மார்க்கத்துல அவ பிரவர்த்திக்க ஆரம்பிச்சுட்டாள். சதுர்முக பிரம்மா கூட்டு சொல்றாரு அவளை பார்த்து, நீங்கெல்லாம் போய் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கன்றார். நாங்கெல்லாம் யோகிகள், நாங்கெல்லாம் சிருஷ்டிக்கலாம் மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் காரியம் கிடையாது, நாங்க பிரம்ம தியானத்துலதான் இருப்போம்னு அவ விட்டுவிட்டா. அதனால இவ ஸ்வயமாகத விஜயானாக, அவளுக்கு ஸ்வதக ஞானம் வந்தது அவளுக்கு. அப்ப ஸ்வதக ஞானம் வந்தவா எவ்வளவு பேர் இருந்திருக்கா? அப்போ ஞானம் வந்துருச்சுன்னா அப்பவே அவளுக்கு மோட்சம் வந்துருச்சுன்னா ஏக சரீர ஏக ஜீவவாதம் தான் உனக்கு. அதனால அப்பவே எல்லாருக்கும் மோட்சம் வந்திருக்கணுமே, ஏன் அப்போ வரல? அது வராததுனால சித்தாந்தத்திலேயே தவறு இருக்கு. ஏன்னா இன்னி வரையும் யாருக்கும் மோட்சம் கிடைக்கல அப்படின்னு நீயே ஒத்துக்கணும். நீ ஒத்துண்டாக்கா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே சரீரம் ஒரே ஆத்மா அப்படிங்கறதுனால ஒத்துக்கவே முடியாதுனால. ஆகையினால இந்த பட்சம் தவறான பட்சம் அப்படின்றது இதான் பிரதான வேதாந்த பட்சமா அவ்வா பட்சத்துல குற்றங்குளம் சாமி சாதிக்கிறார். அதனால அது சரியில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். ஸ்வஸ்யஸ்வேனோபதேசோ ந பவதி ந பரபிரம்மணா நிஷ்களத்வாத் நாவித்யா சேதயித்ரீ ஸ்வதன சமதிகம் வர்ஷ்மணி ஜீவமாத்த கஸ்தித் தத்வம் பிரவீதி இதி உபனிபதத் भ्रान्तिरुन्मुच्यते चेत् तादृग्भ्रान्तिः पुरापि ह्यभवदिति न ते किं तदैवैष मुक्तः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि